விஜய் தான் ரொம்ப நல்லது செய்வார், கண்டிப்பாக நல்லது மட்டுமே செய்வார். தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களும் தேவை. தோள் கொடுங்க, விஜய் வந்துடுவார். ரொம்ப நல்லது செய்வார், கண்டிப்பாக நல்லது மட்டுமே செய்வார். அவர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு அதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க், அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. இத்தனை வருஷம் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இப்போது இந்த இடத்துக்கு அவரால் வர முடிஞ்சது. கண்டிப்பாக அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த டாபிக் ஃபேமிலிக்குள்ளே வரும்போது தான் எல்லாருமே அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அப்போது அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் நடந்தது. அவ்வளோதான். எனக்கும் உங்களை மாதிரி அவ்வளோதான் முதல்ல தெரியும். அப்புறம் அந்த கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஃபேமிலியில் இருக்கிறதுனால. விஜய் கிட்ட ஒரு ஸ்பெஷல் குணம்னா அமைதியாக இருப்பார். சின்னதுலேருந்தே அப்படி தான். ரொம்ப ஒன்றும் வாழ்த்தனெல்லாம் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப அமைதியாக இருப்பார். ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களோடலாம் நல்லா தான் பழகுவார். எல்லோரும் சொல்கிற மாதிரி ரொம்ப ரிசர்வ்ட் தான். கொஞ்சம் பழகுற வரைக்கும் எங்கள் கூடலாம் நல்லா தான் இருப்பார். எஸ்பெஷலி எங்கள் ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்டு. மேம், எல்லாருக்குமே தெரியும் விஜய் சாருக்கு அவங்க தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், சிஸ்டர் சென்டிமெண்ட் நிறையா இருக்கும்னு. பட் அவர் தம்பியும் ரொம்ப பிடிக்கும். விக்ராந்த் சார் சர்வைவர்னு ஒரு ஷோவில் தேங்க்ஸ் அவரை பற்றி சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் தான் எங்கள் ஃபேமிலியோட அடையாளம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக விஜய் தானே எங்கள் ஃபேமிலிக்கே அடையாளம் இல்லை. விஜய் பேரை வச்சு தான் விஜயோட தம்பி அப்படின்னு தான் விக்ராந்த் ஃபீல்டுக்குள்ளே இருந்தார். இந்த ஃபோட்டோ விஜய் தூக்கி வச்சிருக்கிறது விக்ராந்த். இது என்னோட பெரிய பையன் சஞ்சீவ். இது எத்தனை வருஷமா இருக்கும் இந்த ஃபோட்டோ எடுத்து? அந்த விக்ராந்துக்கு ஒரு 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 இயருக்கும் உள்ள ஒரு வயசுக்குள்ள. அவர் அந்த அடையாளம் பற்றி சொல்லும் போது சொன்னார், இந்த மாதிரி நான் கிளிப்பிங்ஸ் வச்சுருக்கேன். அவரோட ஃபோட்டோ அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எழுதினது, முதல்ல அவரை பற்றி கிரிட்டிக்ஸ் எழுதினது, அப்புறம் அவரை பற்றியே லைஃப் ஹிஸ்ட்ரி எழுதியிருந்தாங்க, அதையும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் ஒரு ரோல் மாடலாக பார்க்குறேன்ற மாதிரி சொன்னார். விக்ராந்த் விஜய் பற்றி சொன்னது தானே கேட்குறீங்க? கண்டிப்பாக விஜய் தான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரோல் மாடல். அவர் எனக்கே கூட நான் என் குழந்தை, எனக்கு புள்ள தானே அவர். என்னோட அவ்வளோ சின்னவராக இருந்தாலும் அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இன்னும் கற்றுக்கிட்டு தான், அதை பார்த்து கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். எங்கேயாவது அவர் யோசிக்காமல் எதுவுமே பேச மாட்டார். யோசிக்காமல் வார்த்தைகள் விடவே மாட்டார். நான்லாம் கொஞ்சம் டபால்னு எல்லாத்தையும் வளருவேன். அதெல்லாம் கொஞ்சம் அவரை பார்த்து கற்றுக்கணுன்னு நானே பெரியப்படுறேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். விக்ராந்த் சார் இது விஜய் சார் மாதிரியே அவர் பண்ணுவார். அவர் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இதை விக்ராந்த் சார் பண்ணி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம். அவரை மாதிரி என்ன விக்ராந்த் பேசினார்னா ஃபோனில் அப்படியே விஜய் பேசுகிற மாதிரியே இருக்கும். அந்த வாய்ஸு, அந்த அவங்க பேசுகிற ஸ்டைலு. விக்ராந்தும் சரி, என் பெரிய பையனும் சரி, விஜய் அவங்க கசின்ஸ் 2 பேர் இவங்கெல்லாம் ஃபோனில் பேசினாங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். யார் பேசுகிறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். அந்த ரிசம்பிளன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் சாருக்கு சிஸ்டர்னால் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நீங்கள் சொன்னீங்க விஜய் சார் சேட்டையே பண்ணதில்லைன்னு. பட் நிறைய பேர் சொன்னாங்க விஜய் சார் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அது வரைக்கும் ஓகேவாக தான் இருந்தார். பட் அந்த தங்கச்சி இழப்புக்கு அப்புறம் தான் ரொம்பவே அவர் மாறிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அவருக்கு எப்படி இருந்தது? நீங்கள் எப்படி பார்த்தீங்க அவர்? இல்லை, அது கொஞ்சம் கஷ்டமான நேரம் தான், தங்கை இறந்து போன டைமில். ஆனால் பொதுவாக இந்த சின்ன பசங்க, ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் பண்ணுற சேட்டைகள், ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் வர்றது, அதெல்லாம் விஜய்க்கு நடந்ததே இல்லை.